வானொலி அல்லது தொலைக்காட்சி செய்திகள் அறிவிக்கும் பாணியில் நகைச்சுவையாக செய்திகளை அறிவிக்கும் நிகழ்ச்சி உலகம் முழுவதிலும் உள்ள நகைச்சுவை நடிகர்களால் செய்யப்படும் ஒன்றாகும். உண்மையான செய்திகளை சிலேடையாக திரித்து கூறுவது ஒரு வகை, செய்தி வாசிக்கும் பாணியிலேயே சிலவற்றை சொல்லும் போது நகைச்சுவையாக அமைவது இரண்டாவது வகை. இந்த இரண்டாவது வகை நகைச்சுவை செய்திகளை வாசிக்கின்றார் KS பாலச்சந்திரன். உகண்டா ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள் வாசிப்பவர் மிராண்டா. யாழ்ப்பாணத்தில் விவசாயம் செய்வதற்கு சிறந்த இடங்களாக யாழ்ப்பாணத்து ரோட்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மழை காலத்தில் போதிய அளவு தண்ணீரும் இயற்கை பசலையும் செயற்கை பசலையும் இருக்கின்ற காரணத்தினால் சிறந்த விவசாய பலனை எதிர்பார்க்கலாம் என்று விவசாய நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். கந்தரோடையில் அண்மையில் மரம் நடுகை வாரம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதிதாக 1000 மரங்கள் நடப்பட்டன. அத்தோடு சென்ற வருடம் நடப்பட்ட 500 மரங்களும் முளைத்தனவா என்று பிடுங்கி பார்த்து மீண்டும் திருப்பி நடப்பட்டன. அண்மையில் ஜப்பானைச் சேர்ந்த இசோகி கொசாகி என்பவர் 300 பேருக்கு முகச்சவரம் செய்து உலக சாதனை ஒன்றை நிலைநாட்டியது நீங்கள் அறிந்ததே. இந்த உலக சாதனையை கந்தரோடியைச் சேர்ந்த கந்தப்பு என்பவர் 500 பேருக்கு முகச்சவரம் செய்து புதிய உலக சாதனை மூலம் முறியடித்திருக்கிறார். இந்த 500 பேரில் 300 பேர் கோம்பேன் மணல் மயானத்தில் அடக்கத்திற்காகவும் மீதி 200 பேர் யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் வெட்டு சிகிச்சைக்காகவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மினி பஸ்ஸில் குனிந்து நின்று பிரயாணம் செய்த சின்னத்தம்பி தான் முதுகு கூனியதற்கு காரணம் அந்த கண்டக்டர் தான் என்று அவருடன் சிவலிங்க விலாஸ் வடை லட்டு இட்டிலியால் அறிந்து டிரைவரையும் கண்டக்டரையும் படுகாயத்துக்கு உள்ளாக்கினார். கந்தசாமி கோயில் சந்தியில் சைக்கிளும் லொரி ஒன்றும் மோதி லொரி சுக்கலாக உடைந்து விட்டது. சைக்கிள் மட்காட்டில் உள்பக்கத்தில் மண் மாத்திரம் விழுந்திருக்க காணப்பட்டது. சைக்கிள் ஓட்டியவர் கைதாகி இருக்கிறார். கொழும்பு யாழ்ப்பாணம் தனியார் பஸ் கட்டணம் கல்லறைக்கேற்ப நிர்ணயிக்கப்படும் என்று தனியார் பஸ் உரிமையாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 3 இடங்களில் வழியில் கல்லறை விழுந்தால் கட்டணம் 300 ரூபாவாக இருக்கும். 4 இடங்களில் வழியில் கல்லறை விழுந்தால் கட்டணம் 400 ரூபாவாக இருக்கும். 5 இடங்களில் கல்லறை விழுந்தால் கட்டணம் 500 ரூபாவாக இருக்கும். கல்லறை விழாத நாட்களில் பஸ் சேவை நடாத்தப்பட மாட்டாது. யாழ் பஸ் நிலையத்திலிருந்து படகு சேவை மாரிகாலத்தில் விடப்படும் என்று யாழ் பஸ் நிலைய அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். ஆழமில்லாத இடங்களில் ஆழமாக தோண்ட விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. இதற்கு முன்னோடியாக படகு போட்டி ஒன்று நடாத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த படகு போட்டி யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் தொடங்கி கஸ்தூரியார் வீதி வழியாக சென்று ஸ்டான்லி வீதி வழியாகவும் சென்று பொம்மை வெளியில் முடிவடையும். இந்த படகோட்ட போட்டியில் பங்கு பெற்றும் நாடுகள் இலங்கை, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, உகண்டா. பசுமாடு நக்கினால் மொட்டைத்தலையின் மயிர் முளைக்கும் என்ற லங்கா புவத் செய்தியை நம்பிய மொட்டைத்தலை முத்தையா இரவு 12 மணிக்கு பக்கத்து வீட்டு சின்னத்துறையின் பசு மாட்டை கொண்டு தனது மொட்டைத்தலையை நக்க முயற்சி செய்த பொழுது பசு மாடு தன் கால்களினால் முட்டி முன்பல்லு 3ஐ இழந்தார். இந்த சத்தங்கட்டு ஓடி வந்த சின்னத்துறை கொட்டனால் அடித்து மிகுதி பற்களை இழக்கச் செய்தார். பிரபல சினிமா நடிகை சோயாஸ்ரீ தனது 16வது பிறந்த நாளையும் தனது செல்ல புத்திரியின் 32வது பிறந்த நாளையும் அண்மையில் வெகு சிறப்பாக கொண்டாடினார். 4 மாச குழந்தைகளுக்கு அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்க தாங்கள் பிரபல ஆசிரியர்களை ஒழுங்குபடுத்தி இருப்பதாக யாழ் மாவட்டத்தில் பல கல்வி நிறுவனங்கள் பெருமையுடன் அறிவித்திருக்கிறார்கள். அண்மையில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா வீரர்கள் பிறந்த நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருக்கிறார்கள். குத்துச்சண்டை போட்டியில் முதல் குத்தில் முகங்குப்புற விழுந்து 3 மணித்தியாலம் மூச்சுவிட மறந்து கிடந்த முன்னேரிஸ் என்ற வீரரை பாராட்டி முத்திரை வெளியிட இருக்கிறார்கள். இந்த முத்திரையின் சிறப்பு, இந்த முத்திரையை முகங்குப்புற ஒட்ட வேண்டும். யாழ்ப்பாணத்தில்
10,001வது மினி தியேட்டரை ஆரம்பித்த பிரபல கண் வைத்திய நிபுணர் டாக்டர் கண்ணப்பர் இதுபோல பல மினி தியேட்டர்களை ஆரம்பித்து முடிந்தளவு கண்களை பழுதாக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொண்டார். அத்தோடு மினி தியேட்டரின் சேவைகளை பாராட்டி கூறிய அவர் 1,00,001வது மினி தியேட்டரை ஆரம்பித்து வைக்கும் பொன்னான நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று அறை கூறினார். இத்தாலியில் நடைபெற்ற வேக காரோட்ட போட்டியில் கலந்து கொண்ட சுன்னாகம் சூறாவத்தியைச் சேர்ந்த மினிவான் சாரதி காங்கேசு டூரிலிருந்து மிலான் வரையும் மிக ஆறுதலாக ஓடி மிலானிலிருந்து ரோம் வரை மிக வேகமாகவும் தனது மினிவானை ஓட்டி தனது புதிய உத்தியால் மற்ற வீரர்களை திணற வைத்து தங்கப் பதக்கத்தை பெற்றார். ஆனால் தங்கப் பதக்கத்தை நல்ல விலைக்கு பெற்று டீசல் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறார் காங்கேசு. காலநிலை பற்றி அறிவித்தல். நாளை மாலை இடியுடன் கூடிய மழையோ காற்றுடன் கூடிய மழையோ இடியில்லாத மழையோ காற்றில்லாத மழையோ பெய்தாலும் பெய்யலாம், பெய்யாமல் விட்டாலும் விடலாம். இனி மரண அறிவித்தல் 1. சீனாவை பிறப்பிடமாகவும் கெல்லுண்டாய் வழியை வதிவிடமாகவும் கொண்ட சிங் சாங் குளவி கடித்து மரணமானார். இவர் சாங் சாங்கின் மகனும் சாங் சாங் சாங்கின் பேரனும் சிங் சிங் குங்சுங் நாம் சிங் ஆகியோரின் ஆருயிர் கணவரும் ஜெர்மன் சிங் சிங், பிரான்ஸ் வாங் சுங், இத்தாலி வாங் வாங், இந்தியா சரண் சிங், சுவிட்சர்லாந்து வீங் வீங், கனடா போங் சிங் ஆகியோரின் அருமை தந்தையும் ஆவார். இவரது இமக்கிரிகள் நேற்று உப்பு வல்லை குடும்ப மயானத்தில் நடைபெற்று முடிந்தது.